ஓகே காய்ஸ், நேற்று சண்டே எல்லாருக்கும் சூப்பராக போயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மண்டே, எல்லோரும் வேலைக்கு கிளம்புங்க. நானும் வேலைக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி 13/4/2026 திங்கட்கிழமை. இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓகே கேஸ், எல்லாம் கிளம்பியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஓகே கேஸ், என்ன தான் காலையில் குளித்து ஃப்ரெஷ்ஷாக கிளம்புனாலுமே அந்த கொஞ்ச நேரத்தில் குப்புன்னு வேர்த்து ஒரு டயர்ட் ஆகிடுது. பார்ப்போம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி. நேற்று நாங்கள் இல்லை, அதனால் எனக்கு இப்போ தான் பிரியாணி கொடுத்துருக்காங்க. அதே பிரியாணி கூடவே வந்து கூழ், கேழ்வரகு கூழ் நம்ம குடிப்போம். கூடவே பிரியாணி. இதுதான் நீங்கள் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட். ரெடி? நீ சாப்பிட்டியா? ரெடி? டேடி சாப்பிட்டியா? ரெடி? காலையில் சாப்பிட்டா பிரியாணி சாப்பிட்டியா, கூழ் சாப்பிட்டியா? சாப்பிட்டாராம். கூடவே வந்து கிரேவி வச்சுருக்குறாங்க, சிக்கன் கிரேவி. இன்னும் கம்மியாக தான் வச்சுருக்காங்க. கேள உங்கள் ஒய்ஃபை கேள. கிரேவி பிரியாணியில் பீஸ் இல்லை, அதே காணும். எறும்புகளின் கைத்துப்பாக்கி, நெடுங்கவிதை எழுதுற நீக்கி, மலைப்பாம்பு, தூக்கு கயிறு, வல்லுறவு செய்யப்பட்டவளின் சேலை, நீளம் சார்ந்து நிறைய குழப்பங்கள், தேரையின் உறக்கம், திமிங்கலத்தின் மூச்சு, வலிப்பு நோயின் வெட்டி இழுத்தல், இராணுவ அணிவரிசை, இப்படியாக பெருத்த யோசனை. வெள்ளரி கொடியின் சாயலில் ஒரு சிறிய கவிதையை தன்போக்கில் வளர அனுமதித்தேன். பெருங்கவிதைகளின் கரங்களை இறுக பற்றி இப்படி கேட்டுக்கொண்டேன். அளவில் பெரியவைகளே, சிறியவைகளிடம் அன்பாயிருங்கள், மேலும் கவனமாகவும். முடிச்சிட்டேன். ஓகே காய்ஸ், இன்னைக்கு என்ன லஞ்சுன்னு பார்ப்போம். கொஞ்சம் போட்டுவோம். இன்னைக்கு கறி குழம்பு வச்சுருக்கோம். குழம்பு போட்டுக்குவோம். முள்ளங்கி முருங்கைக்காலாம் போட்டால் கறி குழம்பு. கூடவே என்ன வச்சுருக்காங்க, புதினா சட்னி. கூடவே கலராக அட்டல் பறிச்சு வச்சுருக்காங்க. இன்னைக்கு இதுதான் லஞ்ச். சாப்பிடுவோம். ஓகே, இன்றைக்கி ஒரு மூவி சஜஷனோடு தான் வந்திருக்கேன். அது என்ன மூவி அப்படின்னா, ஆல்ரெடி எங்கள் அவர் ஸ்டோரி பார்ட் 2ல் கூட நான் சொல்லியிருப்பேன் அந்த படத்தை பற்றி. அந்த படம் தான் இன்றைக்கி நான் திருப்பி சொல்ல போகிறேன். ஏன்னா அந்த லென்த் வீடியோ யாரும் பார்த்தாங்க என்னன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி இது மூலமாக சொல்ல நினைக்கிறேன். மூவியோட நேம் வந்து போகுமிடம் வெகு தூரம் இல்லை. அதுதான் இந்த படத்தோட நேம். மோஸ்ட் அண்டர்ரேட்டட் தமிழ் மூவி. கண்டிப்பாக பாருங்கள், நல்லாயிருக்கும் படம். படத்தோட மைய கருத்து என்ன அப்படின்னா, கதை மையக்கருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன அப்படின்னா, சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு ஒரு முக்கியமான ஒருத்தரோட பாடி கொண்டு போகிறாங்க. அதை கொண்டு போகிற டிரைவர் பேர் தான் குமார். அந்த அமர ஊர்தி டிரைவர் சரிங்களா. அந்த அமர ஊர்தி டிரைவர் போகும்போது அவரோட
பயணத்தில் பல சலசலப்பான நிகழ்வுகள்லாம் நடக்குது. அந்த டிரைவருக்கும் குடும்ப சூழல், பண சிக்கல்லாம் இருக்குது. இந்த படத்தில் மனித நேயத்தை பற்றி புரிய வச்சுருக்காங்க. ஸோ நல்ல படம், பார்க்க வேண்டிய படம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக இருக்கவங்க பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் எனக்கு பிடிச்ச மூவி சஜஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போது ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஆப்வியஸ்லி வீட்டு வேலைகள் முடியாது. மாவரைக்கு போட்டுருவாங்க, மாவரைக்கு போகிறேன். இப்போ மாவரைச்சிட்டு வந்து பார்க்குறேன். போகலாமாம்மா? வா, போடு வா, போவோம் மாவரைக்கு. மாவா வாங்கிக்கிறோன்னா எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க. எதாக இருந்தாலும் வாங்கி அவங்களுக்கு அரைச்சா தான் ஒரு பேர் நிம்மதி இருக்கும். அதான் வந்து நிற்கிறாங்க. கிழவருக்கு மாவு முடிஞ்சு, அடுத்து வந்து அரிசி மாவு இடியாப்பத்துக்கு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் ரெடியாக பசிக்குது, சீக்கிரம் பார்த்து போடுமா. இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னர் என்னன்னா சப்பாத்தியும் கறி குழம்பும். கறி குழம்பு தான் பேர். கறி இருக்கா இல்லையாம்மா? கறி இருக்கா இல்லையாம்மா? அப்படியே அதுக்கு பேர் கறி குழம்புன்ற. நேற்றே போட்டதையும் காய்ச்ச வேண்டியதானே? அதை வேற எடுத்து வேற இருக்கிற கொஞ்சம் பேருக்கு அது கறி குழம்பு வாசனைக்கு. கறி இருக்காது, பேர் மட்டும் கறி குழம்பு. குழம்புனாலும் கறி குழம்பு தான் பேரா? என்னம்மா இது? கறி குழம்பு தான், வெறும் காய்கறிகள் மட்டும்தான் கிடக்குது, கறி தான் இல்லை. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கவிதையை போடுவோம். பறவைகள் குறித்த கவிதை உவமையை யாரும் புரிந்து கொள்ளவில்லை தச்சனே. உழைப்பாளர்கள் சிலையில் இருப்பவர்கள் உழைப்பாளர்களே அல்ல. ஒரு சிற்பியின் விருப்பத்திற்காக வெறுமனே அவர்கள் பாறையை புரட்டுகிறார்கள். கலை விமர்சகருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு நகர்ந்தேன். பொன்னுலகுக்கு செல்லும் வாயிலின் அடைப்பை திறக்கிறார்கள் வெகு காலமாய். சரிதான், அவருக்கும் வணக்கம் தெரிவித்தேன். புரட்சி என்பது காலாவதியாகி போன இருமல் மருந்து. ஓ, உங்களுக்கும் நன்றி. கீழே இறங்குங்கள். இதற்காகவா நண்பர்கள் நாம் மெரினாவுக்கு வந்தோம்? போதும், அந்த நீல மரத்துண்டங்களை கைவிடுங்கள். உங்கள் தசை முறுக்குங்கள். ஐயோ பரிதாபம். கலைந்து போய் காட்டில் உலாவுங்கள். மகிழ்ச்சியாக சோம்பல் முறித்து தேரல் விற்பவர்களை தேடுவோம். எலும்புகள் சிரித்துக்கொண்டு எவ்வளவு காலமாயிருக்கும். இரவில் புதிய புதிய காதல்களை கண்டெடுப்போம். மாலை கரைமணலில் கூட்டாக கபடி ஆடலாம். இடையிடையே இரட்டை அர்த்த வசவுகளை கூவி மகிழலாம். அல்லி மலர்கள் உழைப்பதில்லை என்ற இயேசு உடனே திராட்சை ரசத்தில் நாவை நினைத்து கொண்டார். மூளை நன்றி சொன்னது. வேலை, உழைப்பு, வியர்வை, கூலி போன்ற சொற்கள் குமட்டுகின்றன. பாறைகள், சுரங்கங்கள் குறித்த கவலைகளை தள்ளுங்கள். முதலாளியிடம் வெடிமருந்துகள் நிறைய உண்டு. எளிதாக அவர்கள் எதையும் வெடித்து தகர்ப்பார்கள். மகிழ்ச்சியற்ற பலசாலிகளே, சில்லென்று மழைக்காலம் தொடங்குகிறது. நம் தினைக்குறி மலர்கள் நீளம் பொங்க பூக்கின்றன. வரலாற்றில் நம் கட்டை வீரர்கள் தன் சுதந்திரத்திற்காக எத்தனை நூற்றாண்டுகள் உழைத்தன. மெரினாவின் நெய்தல் மலர்களை கொடுங்கள், அவை ஏந்தி பிடிக்கட்டும். உலகத் தொழிலாளர்களை போதும், ஓய்விடுங்கள். அவ்வளோதான், கவிதை முடிஞ்சு. இதில் இருக்க எனக்கு எல்லா கவிதையும் பிடிக்கும். பர்டிகுலராக எனக்கு பிடிச்ச கவிதையை மட்டும் படிக்கவா இல்லை எல்லா கவிதையும் படிக்கவான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்.